வெல்கம் டு வே டு கோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜுவல் அப்ரைசலுக்கான 5வது லெசன் தான் பார்க்க போகிறோம். 5வது லெசன் எம்சிக்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம வே டு கோ யூடியூப் சேனலில் நகை மதிப்பீடுக்கு தனியாக எம்சிக்யூ பிளேலிஸ்ட் போட்டு ஒவ்வொரு லெசனுக்கும் நம்ம எம்சிக்யூ போட்டுட்ருக்கோம். பார்க்காதவங்க அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். 5வது லெசன் தங்கத்தை அழிக்காமல் தரம் கண்டறியும் செயல்முறை. தங்கத்தை அழிக்காமல் தரம் கண்டறியும் செயல்முறை. ஓகேங்களா? 6வது லெசன் வந்து தங்கத்தை அழித்து தரம் கண்டறியும் செயல்முறை. இப்போ 5வது லெசனுக்கான ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். எம்சிக்யூஸ். கீழ்காணும் வகைகளில் எது தங்கத்தை அழிக்காமல் தரம் அறியும் முறை? அப்போது உரைத்து தரம் அறிதல். அதில் தங்கம் அழிதா? அழியாது. ஓகேங்களா? அப்படியே இருக்கும். ஆர்கிமிடிஸ் முறை பரிசோதனை, இதுலேயும் ஒன்றும் ஆகாது. எக்ஸ்ரே ஃப்ளோரோசன்ட், அதுலேயும் ஒன்றாகாது. அப்போது மேற்கண்ட அனைத்தும் அதான் ஆன்சர். இந்த 3 முறையில் தான் தங்கத்தை அழிக்காமல் தரம் கண்டறிகிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 2வது கொஷின். XRF விரிவாக்கம் தருக அப்படின்னா எக்ஸ்ரே ஃப்ளோரோசன்ஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர். இது வந்து தங்கத்தை அழிக்காமல் தரம் கண்டறியும் முறையில் ஒன்று. ஓகேங்களா? அடுத்தது 3வது கொஷின். நைட்ரிக் அமிலம் HNO3 டேஷ் வகைப்படம். 3 வகைப்படம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 3 வகைப்படம் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா ஏஆர் அனலிட்டிக்கல் ரீஜியன்ட், எல்ஆர் லெபரட்டரி ரீஜியன்ட், சிஆர் கமர்ஷியல் ரீஜியன்ட். இந்த 3 வகை தான் நைட்ரிக் அமிலத்தோட வகைகள். அடுத்தது 4வது கொஷின் பார்க்கலாம். எந்த வகை நைட்ரிக் அமிலம் உரைக்கல் சோதனைக்கு, நம்ம உரைத்து தரம் பார்க்குறோம்ல, அப்போது அந்த உரைக்கல் சோதனைக்கு எந்த வகை நைட்ரிக் அமிலம் பயன்படுது அப்படின்னா லெபார்டரி ரீஜென்ட். ஓகேங்களா? லெபார்டரி ரீஜென்ட் அதுதான் எல்ஆர்ன்ற நைட்ரிக் அமிலம் தான் யூஸ் ஆகுது. அடுத்தது 5வது கொஷின். டச் அமிலத்தின் கலவை எப்படி இருக்கும் அப்படின்னா அடர் நைட்ரிக் அமிலம் 20 மில்லி இருக்கும் டச் அமிலத்தில். அடர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் 0.5 மில்லி இருக்கும். டிஸ்டில்டு வாட்டர் 7.5 மில்லிலிட்டர் இருக்கும். அதாவது வாட்டர்னா என்ன, டிஸ்டில்டு வாட்டர் என்னென்னா, வாட்டர்னால் நம்ம நார்மல் குடிக்கிற வாட்டர். டிஸ்டில்டு வாட்டர்னால் அந்த வாட்டரில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே நீக்கிடுவாங்க. ஓகேங்களா? சோதனைக்காக பயன்படுத்துகிற வாட்டர் தான் டிஸ்டில்டு வாட்டர். அதாவது அந்த தண்ணியில் எதுவுமே தண்ணிக்கான குணங்கள் எதுவுமே இருக்காது. ஒரு தண்ணினா என்ன பண்ணும், எப்படி சொல்கிறது, தண்ணினா இப்போது மின்சாரம் வச்சா பாயணும்ல, அதில் பாயாது. டிஸ்டில்டு வாட்டரில் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? எல்லாத்தையுமே எடுத்தாங்க, வாட்டருக்கான எல்லா கண்டென்ட்டையுமே எடுத்துருவாங்க. அதான் டிஸ்டில்டு வாட்டர். அப்போது இது 3ம் சேர்ந்தது தான் டச் அமிலம். அப்போது மேற்கண்ட அனைத்தும். அடுத்தது 6வது கொஷின். உரைக்கல் தமிழ்நாட்டில் பெரியகுளம் மாவட்டத்தில் எங்கு கிடைக்கிறது? உரைக்கல், இந்த தங்கத்தை உரைத்து தரம் பார்க்குறாங்களே, அது தமிழ்நாட்டில் பெரியகுளம் மாவட்டத்தில் எங்கே கிடைக்குது அப்படின்னா கெங்குவார்பட்டி. கெங்குவார்பட்டி. ஓகேங்களா? கெங்குவார்பட்டி. அடுத்தது குஜராத்தில் பரோடா என்னும் இடத்தில் எந்த வடிவ உரைக்கல் கிடைக்கிறது? அப்போது உரைக்கல் குஜராத்தில் பரோடான்ற இடத்துல உருண்டை வடிவ உரைக்கல் கிடைக்குது. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டில் வந்து கெங்குவார்பட்டின்ற இடத்துல கிடைக்குது. குஜராத்தில் பரோடான்ற இடத்துல கிடைக்குது. பரோடான்ற இடத்துல எந்த வடிவ உரைக்கல் கிடைக்குது? உருண்டை வடிவ உரைக்கல் கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்தது 8வது. உரைக்கல்லில் உரைக்கும் போது முன்னும் பின்னுமாக 20 முதல் 30 மில்லிமீட்டர் நீளமும். அப்போது 20 முதல் 30 மில்லிமீட்டர் நீளமும், இந்த நீட்டு வாக்கில் 20 முதல் 30 மில்லிமீட்டர் நீளமும் கொடுத்துருக்காங்க. மில்லிமீட்டர் நீளமும் 3 முதல் 5 மில்லிமீட்டர் அகலமும். இப்போ 3லேருந்து 5 மில்லிமீட்டர் அகலமும் வருமாறு சுமார் எத்தனை முறை உரச வேண்டும்? இப்படி உரசணும். ஓகேங்களா? இப்படி உரசணும். எத்தனை முறை உரசணும் அப்படின்னா 20 முறை, சுமார் 20 முறை உரசணும். அதாவது 20 மில்லிமீட்டர் நீளமும் 20 மில்லிமீட்டர் டு 30 மில்லிமீட்டர் நீளமும் 3 டு 5 மில்லிமீட்டர் அகலமும். ஓகேங்களா? அப்படின்றது இதில் இப்படி உராசணும். அப்போது 20 முறை உராசணும். ஓகேங்களா? அடுத்தது 9வது கொஷின்.
தங்க நகை போலியாக இருந்தால் உரைத்த இடத்தில் நைட்ரிக் அமிலம் வைத்தால் வேதிவினை ஏற்பட்டு எந்த நிறமாக மாறும்? இது நம்ம 4வது லெசன்லேயே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? பச்சை நிறமாக மாறும். போலி நகைனாவே நைட்ரிக் அமிலம் வச்சா அது பச்சை நிறமாக மாறிடும். ஓகேங்களா? கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் இ தான் ஆன்சர். அடுத்தது 10வது கொஷின். 19 கேரட் தங்கம் 19 கேரட் தங்கத்தை, அதாவது அதில் 80% சுத்த தங்கம் இருக்கும். ஓகேங்களா? உரைக்கும் போது உரையானது எந்த நிறமாக இருக்கும் அப்படின்னா வெளிர் பழுப்பு நிறமாக இருக்கும். வெளிர் பழுப்பு நிறமாக இருக்கும். 19 கேரட் தங்கத்தை உரைக்கும் போது அந்த உரை எந்த கலரில் இருக்கும்? வெளிர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். அடுத்தது 11வது கொஷின். எந்த தரத்திலான நகைகளை உரசும்போது உராய்வின் ஒலி ஏற்படுகிறது? இப்போது இப்படி உராய்க்கிறோம்ல, இப்படி உராசும்போது ஒலி ஏற்படுற நகை என்ன அப்படின்னா 18 கேரட் தங்கத்துலேயும் 14 கேரட் தங்கத்துலேயும் ஒலி ஏற்படும். ஓகேங்களா? 18 கேரட் தங்கத்துலேயும் 14 கேரட் தங்கத்துலேயும் ஒலி ஏற்படும். அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது 12வது கொஷின். எந்த தரத்திலான நகைகள் உரைக்கும் போது உரையானது வெளிர் பழுப்பு நிறமாக இருக்கும் அப்படின்னா 19 கேரட்லேயும் இருக்கும், 18 கேரட்லேயும் இருக்கும், 14 கேரட்லேயும் இருக்கும். அப்போது அனைத்து இதுலேயும் வெளிர் பழுப்பு நிறமாக தான் இருக்கும் அந்த உரை. ஓகேங்களா? அடுத்தது 24 கேரட் சுத்த தங்கத்தை உரைக்கல்லில் உரைக்கும் போது உரையானது எந்த நிறத்தில் இருக்கும்? அப்போ 24 கேரட் சுத்த தங்கத்தை உரைக்கல்லில் உரைக்கும் போது அந்த உரையானது எந்த நிறத்தில் இருக்குன்னா அடர் மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். ஓகேங்களா? அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதாவது சுத்த தங்கத்தின் நிறம் என்ன? அடல் மஞ்சள் நிறம். ஓகேங்களா? அடர் மஞ்சள் நிறம். அடுத்தது 14வது கொஷின். எந்த வகை தங்கத்தை உரைக்கல்லில் உரைக்கும் போது உரையானது லேசான பழுப்பு கலந்த மஞ்சள் நிறத்துடன் காணப்படும்? லேசான பழுப்பு கலந்த மஞ்சள் நிறத்துடன் காணப்படும். 21 கேரட். ஓகேங்களா? 21 கேரட்டை உரசும் போது தான் லேசான பழுப்பு கலந்த மஞ்சள் நிறம் காணப்படும். ஓகேங்களா? அடுத்தது 15வது கொஷின். உரையின் நிறம் பழுப்பு நிறமாக காணப்படும் தங்கத்தின் கேரட். அப்போது எந்த வகை கேரட் தங்கத்தை உரசும் போது பழுப்பு நிறமாக இருக்கும் அப்படின்னா 20 கேரட் தங்கத்தை உரசும் போது பழுப்பு நிறமாக இருக்கும். அடுத்தது 16வது கொஷின். 22 கேரட் தங்கம் உரைக்கல்லில் உரைக்கும் போது உரையின் நிறம் எந்த நிறத்தில் இருக்கும்? உரையின் நிறம் எந்த நிறத்தில் இருக்கும்? அதாவது 22 கேரட் தங்கத்தை உரைக்கும் போது எந்த நிறமாக இருக்கும் அப்படின்னா சிவப்பு கலந்த மஞ்சள் நிறமாக இருக்கும். சிவப்பு கலந்த மஞ்சள் நிறமாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு கேரட் தங்கத்தை உரைக்கும் போது உரைக்கல்ல என்ன கலர் மாறுன்றது தான் இந்த லெசன்னே. ஓகேங்களா? இந்த லெசன் ஃபுல்லாகவே அதுதான். உரைக்கும் போது என்ன சத்தம், எந்தெந்த வகை நகை சத்தம் வரும், எந்தெந்த வகை நகை எந்தெந்த கலருக்கு உரைக்கல்லில் கலர் இருக்கும், அதே சமயம் எத்தனை மில்லிமீட்டர் அகலம், எத்தனை மில்லிமீட்டர் நீளத்துக்கு உராசணும், எத்தனை முறை உராசணுன்றதான் இந்த பாடம் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த பாடம் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு எஸ்ஆர்பி அண்டு டிசிஎம் செமஸ்டர்ஸ் எழுதுகிற எல்லா எக்ஸாம் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆல் த பெஸ்ட். உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு வேட்டுக்கோப் ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.